அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யோசுவாவை மேன்மைப்படுத்தின கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்த போகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தலை குனிந்து போயிருக்கலாம், அவமானத்தை சகித்து கொண்டிருக்கலாம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், நிந்திக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையே புலம்பலாய் ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக யாரெல்லாம் உங்களை நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை அளவைத்து கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் உங்களை இழிவாக பேசி உங்களுடைய மதிப்பை கெடுத்து கொண்டிருந்தார்களோ, அவர்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை, இனி நீங்கள் அவமானம் அடைவதில்லை, இனி நீங்கள் தலை குனிந்து போவதில்லை. கர்த்தர் உங்க தலையை உயர்த்த போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். பிரச்சனையே நான் என் வாழ்க்கையில சந்திச்சு கொண்டிருக்கிறேன், இந்த மனுஷன் பிரச்சனையே படுத்தி கொண்டிருக்கிறேன், வேலை ஸ்தலத்துல எப்ப பார்த்தாலும் என்னை நிந்திச்சு கொண்டிருக்கிறான், ஏதாவது காரணமில்லாத ஏதாவது பழியை என் மேல வீண் பழியை சுமத்தி கொண்டே இருக்கிறான், நான் என்ன பண்ணுவது, எனக்கு யார் உதவி செய்வார் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் ஜெபித்த ஜெபம் வீணாய் போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள், ஒரு நன்மையான காரியங்களை பார்க்க போகிறீர்கள். தேவன் உங்களுக்கு செய்கிற எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதமான மேன்மையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டுக்கொண்டிருந்த இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே, மேன்மைப்படுத்துகிற தகப்பனீர், உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இன்றைக்கு அவருடைய தலையை உயர்த்தி ஒரு மேன்மையை அவர்களுக்கு கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அழுகை மாறட்டும், துக்கம் மாறட்டும், சஞ்சலம் மாறட்டும், மேன்மை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.